இந்த சவுக்கு சங்கர்? 2008ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஜெயலலிதா மேல இன்னொரு லஞ்ச ஒழிப்பு வழக்கு போடுங்க அப்படின்னு கருணாநிதி ஜாஃபரை கூப்பிட்டு 2 ரெய்டு விடுறாரு. சுஜாதான்னு ஒரு பெண்மணி புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவருடைய தங்கச்சி பேரு மட்டும்தான் சுஜாதான்னு வருது. கடந்த 10 நாளா மார்க்கெட்ல சவுக்கு கயிறுக்கு டிமாண்ட் இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம சவுக்கு சங்கருக்கு ஒரே டிமாண்டுங்க. சரி, யார் இந்த சவுக்கு சங்கர்? இவர் ஒரு விஜிலன்ஸா, இல்ல சிபிஐயா, இல்ல பொலிட்டிஷியனா, இல்ல மீடியாவா? ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதை பத்தி இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுக்கு சங்கர் நம்ம எல்லாரையும் போலதான் இயல்பா சாதாரணமா அவருடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவர் அரசாங்க ஊழியருங்க. அவர் வேலை பார்த்த டிபார்ட்மெண்ட் எதுன்னு தெரியுமா? ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுங்க, லஞ்ச ஒழிப்பு. அதனாலதான் மனுஷன் இப்படி எல்லாரையும் வச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம தெரியல. 2008ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க, சரிங்களா? அதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம சவுக்கு சங்கரை பத்தி ஒரு வீடியோ பண்றோம்னா அதுக்கு இந்த பிரச்சனை தான் ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்குங்க. அதாவது 2008ல டெக்கன் கிரானிக்கல் நியூஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கல் நியூஸ்ல என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, தலைமைச் செயலக சீஃப் செக்ரட்டரி திரிபாதியும் மற்றும் ஆன்டி கரப்ஷன் டைரக்டர் உபாதை இவங்களோட தொலைபேசி உரையாடல் பத்தின நியூஸ் தான் அதுல இருந்தது. அதுலயும் குறிப்பா திரிபாதி என்ன சொல்றாருன்னா, உபாதை கிட்ட ஜெயலலிதா மேல இன்னொரு லஞ்ச ஒழிப்பு வழக்கு போடுங்க அப்படின்னு. இதை கேள்விப்பட்டதுதாங்க தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிட்டு, முக்கியமா அப்ப டிஎம்கே ஆட்சியில இருந்தாங்க கலைஞருக்கு இது ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துச்சு. ஏன்னா சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலகன்றது ஒரு அரசாங்கத்தோட தலைமைச் செயலக அலுவலகம். அங்க நடக்கிற ஒரு சீக்ரெட் உரையாடல் எப்படி நியூஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த கமிஷனுக்கு தலைமையா ரிட்டையர்ட் ஜட்ஜ் சண்முகம் அவங்க நியமிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல. 2.5 மாசம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு க்ளூ சிக்குது. அதாவது இந்த உரையாடல்லாம் சுஜாதான்னு பேரிடப்பட்ட ஒரு பென்டிரைவ் மூலமா தான் ஆக்சஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஒரு க்ளூ மட்டும் தான் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென்டிரைவ்ல சுஜாதான்னு ஒரு பேரு பொருத்தப்பட்டிருக்கு. ஆனா இதன் பின்னணியில யார் இருக்கா, யார் இதை செஞ்சது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆட்சியில டிஎம்கே இருந்தாங்க. உடனே கருணாநிதி ஜாஃபரை கூப்பிட்டு 2 ரெய்டு விடுறாரு. டே, நீ எதுவும் பண்ணியா அப்படின்னு. அவரு எனக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, கமிஷனுக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷர். ஆல்ரெடி 2.25 மாசம் ஆயிட்டு. இவங்க அந்த ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் மொத்தமா 8 மாடி கட்டடத்தை கொண்டது. அந்த குறிப்பிட்ட அந்த பென்டிரைவ் ரெக்கார்டிங் 3rd and 4th ஃப்ளோர்ல இருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இவங்களுக்கு. ஸோ அந்த 3rd, 4th, 5th, 7th மேலே உள்ள எல்லா ஃப்ளோரில் உள்ள ஸ்டாஃப்ஸையும் அவங்க ரொம்ப கிடுக்குப்புட்டியா கடுமையாக விசாரணை பண்ணுறாங்க. அப்படின்னு அவங்களுக்கு எந்த க்ளூவும் சிக்கலை. ஒரு வழியா 4th ஃப்ளோரில் சுஜாதான்னு ஒரு பெண்மணி புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. உடனே அவங்கள கூப்பிட்டு ஒரு பெண்மணின்னு கூட பார்க்காம ரொம்ப கடுமையாக விசாரிக்கிறாங்க. ஆனால் அட் தி எண்ட் அவங்களுமே ஒரு நிரபராதின்னு உறுதியாயிட்டு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மறுபடியும் ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கு. 2.25 மாசம் ஆயிட்டுங்க. சுஜாதான்ற பெண்மணியை விசாரிச்சோம், அவர் நிரபராதின்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ்ல யாராவது ரிலேட்டிவ்க்கு சுஜாதான்ற பேர் இருக்கான்னு விசாரிக்க தொடங்குறாங்க. அங்கதாங்க நம்ம சவுக்கு சங்கருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவருடைய தங்கச்சி பேரு மட்டும்தான் சுஜாதான்னு வருது. உடனே அவரை கொண்டி போட்டு தூக்குறாங்க. விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்தும் போது இவருடைய கால் ரெக்கார்டிங்ஸுமே அவங்க செக் பண்றாங்க. அப்போ கால் ரெக்கார்டிங் செக் பண்ணலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. சவுக்கு சங்கர் ஒரு நிமிஷத்துக்கு எனக்கே டவுட் வந்துச்சு, இவராதான் இருக்குமோ அப்படின்னு. அவரு ஒரு அண்டர் கிரவுண்ட் உளவாளியை போல, அதாவது சீக்ரெட் ஏஜென்சி போல ரிப்போர்ட்டர்ஸுங்க கூட தொடர்பு வச்சிருக்காரு. சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ கமிஷன் தரப்புல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விசாரிக்கும் போதுதான் இங்க ஒரு ட்விஸ்ட்டுங்க. அதாவது சவுக்கு சங்கர் 2001ல இருந்தே கிளர்க்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அலுவலகத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்களை, சில ரெக்கமெண்டேஷன், சில ஊழல் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்காரு. அதாவது நம்மளே ஒரு ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சில பல வேலைகள் இப்படி நடக்குதா அப்படின்னு அது அவர் ரொம்ப உறுத்திச்சு. நம்ம அந்நியன் அம்பி ரேஞ்சுக்கு அவர் பொங்கி அழதான் முடிஞ்சுது. அவரால் அந்நியன் ரேஞ்சுக்கு எதிர்த்து கேட்க முடியல. ஏன்னா அவரோ ஒரு சாதாரண கிளர்க்கு, என்ன பண்ண முடியும்? அந்த சமயத்துல தான் நாட்டில் ஆர்டி அப்படின்னு ஒரு ஆக்ட் வருது. அதாவது ஆர்டிக்கு ஃபுல் ஃபார்ம் ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன். அதாவது ஒருத்தர் பண்ற தப்பு, எனக்கு தெரியுது இவர் தப்பு பண்றாரு, அவர் அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய ஆஃபீஸரா இருக்கட்டும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், ஐஏஎஸ்ஆ கூட இருக்கட்டும், ஒருத்தனை பத்தி அவன் செஞ்ச தப்பான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை
உரிமையா நான் மக்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்படிப்பட்ட ஆக்ட். அந்த ஆக்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சங்கர் அதை பத்தி இன்னும் டீப்பா அனலைஸ் பண்றாரு, தன் தானே பர்சீவ் பண்ணிக்கிறாரு, எஜுகேட் பண்றாரு, டெல்லிக்கெல்லாம் போறாரு, சில பல தொடர்பை உண்டாக்குறாரு, ரிப்போர்ட்டர்ஸும் கூட கான்டாக்ட்ல இருக்காரு. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் இந்த 2 பேரும். நிறைய அநியாயங்கள் நடக்கு. அதுல ஒண்ணுதான் நரேந்திர பால் கே மற்றும் ராதாகிருஷ்ணா. இவங்க 2 பேருமே அதே அலுவலகத்துல ஒரு ஹையர் போஸ்ட்ல ஆபீசர்ஸா இருந்திருக்காங்க. இவங்களோட பசங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில அட்மிஷன் தேவை. ஆனா இவங்களோட பசங்க எடுத்த பர்சன்டேஜோ ஆவரேஜ் தான், ஜஸ்ட் 50% தான். ஆனாலுமே இவங்க 2 பேருக்கும் சீட்டு கிடைச்சிருது. இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சவுக்கு என்ன பண்றாருன்னா மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, எப்படி உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னு. அப்பந்தான் ஒரு உண்மை வெளியே வருது. அதாவது இந்த 2 அதிகாரிகள் தான் ஜெயலலிதா மேல இருந்த அந்த ஊழல் வழக்க தள்ளுபடி செய்யறதுக்கு கொஞ்சம் அண்டர் த டேபிள் டீலிங்ல உதவி பண்ணிருக்காங்க. ஒரு வழியா விசாரணைக்கு அப்புறமா சவுக்கு சங்கரை ஃபைனலா அடையார்ல வச்சு தட்டி தூக்கிடுறாங்க, அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் போலீஸ் உடைய அந்த 3rd டிகிரி ரேட்டட் ட்ரீட்மெண்ட்லாம் அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் காலர்லாம் பிடிச்சி அவர் ரொம்ப தரக்குறை நடத்திருக்காங்க. அங்கேருந்து இழுத்துக்கிட்டே போய் வீட்டில் போயும் விசாரணை பண்ணிருக்காங்க. அங்கேயுமே நம்ம சினிமா பாணியில தான் போலீஸ்காரங்க அந்த வீட்டை கலைச்சி போடுறது அப்படி இப்படின்னு பண்ணி அந்த பென்ட்ரைவ், அவங்களுக்கு தேவை அந்த பென்ட்ரைவ் தான். ஆனால் கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட்டுங்க. இவங்க ட்ராப் பண்ண அந்த சவுக்கு சங்கரோட கால் ரெக்கார்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அவருடைய ப்ரூஃபில் வாங்கின அந்த ஒரு சிம் கார்டு, ஒரு ஃபோன் தான். ஆனால் அந்த சமயத்திலே அவர் பேண்ட்ல ஒரு ஃபோன் இருந்திருக்குங்க, அதில் ஒரு சிம் இருந்திருக்கு. அது சவுக்கு ப்ரூஃபில் இல்லை. ஆனால் மனுஷன் டெல்லி வரைக்கும் கான்டாக்ட் வச்சிருக்காருங்க. அதே மாதிரி டெல்லியில சில ரிப்போர்ட்டர்ஸ் கூட வந்து உரையாடல் பண்ணிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்டிஏ ஆட்சி வந்து கவுர நிலைமையில இருந்திருக்கு. அப்போ பல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அரசியல் குதிரை பேரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, 3 கோடி 4 கோடி 5 கோடின்னு. அது சம்பந்தமாகவும் மனுஷன் இவருடைய ஆர்டிக்கு தேவையான அந்த ரிசர்ச்சையும் அந்த அனலைசேஷனும் பண்ணி வச்சிருக்காரு. இது மட்டும் எப்படி இவங்க கையில சிக்கிடக்கூடாது, இது மட்டும் சிக்கிடுச்சு செத்தாண்டா சிவனாண்டி அப்படின்னு சவுக்குக்கோ உள்ளுக்குள்ள ஒரே பயம், பீதி. எப்படா இதை எஸ்கேப் பண்றது? கார்ல உட்கார்ந்த மனுஷன் எப்படியோ அதை வந்து அவருடைய சாக்ஸ்குள்ள போட்டு ஒளிச்சு வச்சுட்டாரு. அங்கேயும் அவர் வந்து ஒரு சாணக்கியத்தனத்தை பண்ணியிருக்காரு. போன் அவர் போடல, வெறும் சிம்மை மட்டும் தான் எடுத்திருக்காரு. வீட்டுக்கு கூட்டு போய் விசாரணை நடத்துறாங்க. அங்க ஆஸ் யூஷுவல் நம்ம பல சினிமாக்கள்ல பார்த்த மாதிரி தான் அந்த வீட்டெல்லாம் கலைச்சு போட்டு தேடுறன்ற பேர்ல எல்லாம் தேடி பார்த்துருக்காங்க. அந்த பென்ட்ரைவ் தான் மெயினாக அவங்களுடைய ஃபோக்கஸாக இருந்திருக்கு. ஆனால் அந்த பென்ட்ரைவ் கடைசி வரை கிடைக்கவே இல்லை. ஆனால் இங்கே சவுக்கு சங்கருக்கு அந்த சிம்மை எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைச்சிட்டு அவர் அங்கே கழட்டி விட்டார் சாக்ஸோட சேர்த்து. சார் நான் ஸ்லீப்பர் போட்டுக்கிறேன் சார்னு பர்மிஷன் கேட்டிருக்காரு. அவங்களும் என்ன மூடில் இருந்தாங்கன்னு தெரியல, ஸ்லீப்பர் போட விட்டாங்க. அவர் சாக்ஸையும் அங்கேயே வச்சுட்டு அந்த சிம் ஒரு வழியாக சேவ் பண்ணிட்டாரு. அவருடைய வீட்டில் அவருடைய அந்த சிம்மை காப்பாற்றிக்க முடிஞ்ச சவுக்கால அவருடைய மானத்தை காப்பாற்ற முடியலங்க. ஏன்னா அங்கே அவருக்கு நடந்த ஒரு கொடுமை வந்து ரொம்ப துயரமான கொடுமைங்க. என்னன்னா அவரை நிர்வாணமாக்கி அவர் பெத்த தாய் முன்னாடியே அவரை நடக்க சொல்லியிருக்காங்க போலீஸ் அதிகாரிங்க. இது ரொம்ப உருக்கமாக ஒரு நேர்காணலில் அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க, நீங்களும் அதை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஜெயில் ரிமாண்ட் இப்படியே அவரை அலைய வச்சு ரொம்ப அவரை வந்து அலக்கழிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜெயிலில் அவர் இருக்கும் போதே அவரை சஸ்பெண்டும் பண்ணுறாங்க, அவர் வேலையும் போயிடுது. அடுத்து அவருடைய பொழப்பும் ஒரு கேள்விக்குறியாயிருது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனலாக மெஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது மிரட்டி கூட்டு போகிறாங்க. அங்கெல்லாம் போய் நாங்கள் அடிச்சதெல்லாம் வச்சதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனால் நம்மளால தான் தைரியசாலியாச்சே. அங்கே ஒரு டைரெக்டாக சொல்லிடுறாரு, எனக்கு 3rd டிகிரி ரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணாங்க, ரொம்ப அடித்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதில் அவருக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு வழியாக அவருடைய அட்வொகேட் புகழேந்தியோடைய உதவியின் பேரில் அவர் அந்த கேஸ்லேருந்து ஜாமீன் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜாமீனில் கையெழுத்து போடும்போது கூப்பிடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை கூப்பிட்டு அவரை வலுக்கட்டாயமாக நார்கோ அனலிஸ்ட்டில் வந்து கையெழுத்து போட சொல்லி கேட்குறாங்க. அப்போது சவுக்குக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகுது. ஏன்னா போட்டாலும் அவருக்கு பாவம் ஆப்பு தான், போடலனாலுமே ஆப்பு தான் அப்படின்னு. அப்போ மறுபடியும் அவர் வந்து அவருடைய அட்வொகேட்டை தொடர்பு பண்ணி அட்வைஸ் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, கையெழுத்து போட வேண்டாம், எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பக்கபலமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சவுக்கு சங்கர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் வந்து அந்த ஜாஃபர் சைட் தான், டிஎஸ்பி அவரு. ஸோ என்னுடைய ஆர்டியோட டார்கெட்டே அடுத்து நான் இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம்னா அது ஜாஃபர் சைட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆழமாக பதிவு பண்ணிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஜாமீன்லேருந்து இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவருடைய ஆர்டியவே அவர் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஒரு கேஸை பற்றி அவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. ஒரு பிரபல ரவுடி வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்குது, ஒரு அரசியல் கட்சி சப்போர்ட் இருக்குது.
அதை பற்றி ஒரு ஆர்டி அவர் வெளியிடுறாரு. அது வெளியிட்டதாங்க அந்த அன்னைக்கு அவர் மேலே 2வது கேஸும் போட்டுடுறாங்க. என்னன்னா, நான் ஒரு சராசரி மனுஷனை வந்து கொலை மிரட்டல் விடுத்தா பொய் கேஸ் போட்டுடுறாங்க. இது வந்து சவுக்கு சங்கரை இன்னுமே ஆழமாக பாதிச்சுது. அவர் மைண்டை வந்து வேற லெவலுக்கு யோசிக்க வச்சுது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஆர்டி போடுறேன், நீ முடிஞ்ச டெஃபமெண்ட் பண்ணு, இல்லைன்னா அதை எதிர்த்து நான் போட்ட ஆர்டி தப்பு, நீ நல்லவனு ப்ரூஃப் பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு வாங்கிட்ட அதிகாரம் இருக்கு, நீ போலீஸ்னு சொல்லி என் மேலே பொய் வழக்கு போடுறியா? அப்போ முடிவு பண்ணாருங்க நம்ம சங்கர், இந்த சவுக்கிலே நான் உங்களுக்கு சவுக்கடி கொடுப்பேன்டான்னு அவரு சவுக்குன்ற ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறாரு, ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ இந்த அளவுக்கு யூடியூப் சேனல்ஸ்லாம் கிடையாது. வெப்சைட்டில் தான் அவர் அவருடைய அந்த ஆர்டி இன்ஃபர்மேஷன், ஒருத்தரை பற்றின அந்த ஒரு கேஸை பற்றி அவர் என்ன அனலைஸ் பண்ணுறாரு எல்லாமே அதில் தான் போட ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து தான் சவுக்கு சங்கருடைய மீடியா பிரயாணம் தொடருதுங்க. சவுக்கு சங்கர் அவருடைய இந்த பிளாகை 2010 தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இதுலேயே அவருக்கு வந்து ஒரு இன்கம் சோர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அவர் ஒரு பேச்சாளராகவே மாறிடுறாரு. இதுக்கு அவருக்கு பக்கபலம் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அட்வொகேட் புகழேந்தி தான். அவர்கிட்ட இவரு கொஞ்சம் சட்டமும் பயில்றாரு. அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல பல யூடியூப் சேனல்ஸ்க்குமே இவர் பேட்டி கொடுக்குறாரு, தொலைக்காட்சிக்குமே இவர் பேட்டி கொடுக்குறாரு. இப்படி வளர்ச்சி அடைஞ்ச சவுக்கு சங்கர் பின் நாட்களில் அவர்கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த நாணயம், அந்த ஒரு நேர்மை தொடர்ந்துச்சா? இதை அவர் அப்படியே தொடர்ந்து கடைபிடிச்சாரா? ஏன்னா ஒரு சமயத்தில் பேட்டிகளில் அரசியல்வாதியிலேருந்து எல்லாரையும் கிழிச்சு தொங்க விட்ட சவுக்கு சங்கர் இன்னைக்கு அவரே கிழிச்சு ஜெயிலில் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? ஆரம்பத்தில் அவர்கிட்ட இருந்த அந்த நேர்மை இப்போவும் இருந்துச்சா? இப்போ அவர் மேலே போடப்பட்டிருக்க கேஸு உண்மையா? அது என்ன கேஸுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பென்ட்ரைவ் உண்மையிலே வேற யாரும் தான் பண்ணாங்களா? அதுலயுமே சவுக்கோட பங்கு இருக்கா? இந்த எல்லா கேள்விக்கும் விட உங்களுக்கு பார்ட் 2ல கண்டிப்பா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கரை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.